Hola! Your dream vacation to Dubai starts from rupees 29,999 only with GT Holidays, South India's #1 travel brand. ஒரு பசங்க வந்து அப்புறம் எனக்கு எதனா சொல்லுவாங்க, கருணகாமின்னுவாங்க. கருணகாமி லேடிஸ் வந்து எனக்கு அந்த மாதிரி பிரச்சனை இருக்குது, எனக்கு கடன் தொல்லை இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது, எனக்கு ஆசைகள் இருக்குன்னு சொல்லி அந்த மாதிரியும் என்கிட்ட வந்து நிறைய பேர் பேசுவாங்க. இந்த பப் கலாச்சாரம் அப்படின்றது இன்னைக்கு எப்படி இருக்குன்னு பார்க்குறேன். ரொம்பவே மோசமாக தான். பப் கலாச்சாரன்றது வந்து கனெக்டிவிட்டி தான், அங்கே கனெக்ட் பண்ணுறது தான் அங்கே வேலை. இப்போ ரிலாக்ஸேஷன் போகிறீங்க, சரக்கு அடிப்பீங்க, அடுத்து என்ன நடக்கும்? ஹாய் அப்படி சொன்னால் அவங்க ஈஸியாக ஹாய் சொல்லுவாங்க. ஒரு ஹக் பண்ணிக்கலாமான்னு கேட்டால் ஒன்னே ஹக் பண்ணுவாங்க. அது நம்ம ஷேர் பண்ணுவோம், தாராளமாகிடுவாங்க. ஸோ அங்கே வந்து ஈஸியாக போயிடுது அந்த கனெக்ட் ஆகுது. ஒரு பொண்ணை பிக்கப் பண்ணி போயிட்டு 4 பசங்க காருக்குள்ளேயே வச்சு சென்னை ஃபுல்லாக அரௌண்ட் வச்சு உள்ளுக்குள்ளேயே செக்ஸ் வச்சு அது வந்து அந்த மாதிரி கலாச்சார சீர்கேடுலாம் நிறைய நடக்குது. நான் இந்த மாதிரி பேசுறதால நிறைய பேருடைய பார்வை நான் ஒரு கால் பாய் மாரி நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் நான் கால் பாய் கிடையாது. ஓகேவா? நான் மசாஜ் தெரபிஸ்ட் வந்து நடந்த விஷயம் தான் சொல்கிறேன். ஆனால் நீங்கள் அனுபவமாக இப்போ நான் பார்த்தது சொல்கிறேன்னு சொல்லும்போது இப்போ நீங்கள் தான் அது சம்மந்தப்பட்ட நபர்ல எடுத்துக்குவாங்க. மெசேஜில் வந்து கேட்குறாங்க, இந்த மாதிரி பொண்ணுகளும் பேசுகிறாங்க, பசங்களும் பேசுகிறாங்க, இந்த மாதிரி எல்லாம் வாய்ப்பு இருந்தால் சொல்லுங்கன்னு சொல்கிறாங்கன்னெலாம் சொல்கிறீங்க. இப்போ நேரில் பார்க்கும்போது அப்படி நேரில் பேசுகிறவங்கெல்லாம் உண்டா? நேரில் பேசுவாங்க, கொஞ்சம் இது பேசிட்டு ஏதோ பேசுவாங்க. ஃபஸ்ட்டு சூப்பராக இருக்குது, அப்படி இது ப்ரோ உங்கள் இன்டர்வியூ நல்லா இருக்குது பார்த்தேங்க சொல்லுவாங்க. அவங்களோடய அப்படி சுற்றி வளைச்சி அப்புறம் லாஸ்ட்டாக இதுக்கு வருவாங்க. ஒரு பசங்க வந்து ப்ரோ எனக்கு எதனா அப்படி சொல்லுவாங்க, கருணகாமி என்னுவாங்க. அதே மாதிரி என்ன பார்த்தீங்கன்னா ஒரு கருணகாமி நான் இன்னும் இது பண்ணுற மாதிரி நான் கடவுள் மாரி நான் கருணகாமிக்கு இது கேட்பாங்க, கருணகாமி ப்ரோ அப்படின்னுவாங்க. லேடிஸ் வந்து எனக்கு அந்த மாதிரி பிரச்சனை இருக்குது, எனக்கு கடன் தொல்லை இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது, எனக்கு இந்த மாதிரி அதேமாதிரி நான் அந்த சொன்னேன்ல, வேற ஒரு சேனல் சொன்னேன்ல, எனக்கு ஆசைகள் இருக்குன்னு சொன்னேன். அந்த மாதிரியும் என்கிட்ட வந்து நிறைய பேர் பேசியிருக்காங்க. ஆனால் இது இப்போ ஏன்னா நேரடியாக இந்த மாதிரி பேசும்போது இப்போது நீங்கள் போல்டாக பேசுகிறீங்க, நிறைய உண்மையை பற்றி பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லும்போது சந்தோஷமாக இருக்கும். ஆனால் திரும்ப உடனே வந்து எனக்கும் அந்த மாதிரி இருந்தால் சொல்லுங்கன்னு சொல்லும்போது அது ஒரு எனக்கு சங்கோஜமாக தான் இருக்கும். நம்மளே அந்த ஃபீல்டு விட்டு வந்தாச்சு, நம்மளுக்கே அந்த இது கிடையாது, இப்போ நம்மளுக்கே பிடிக்கல, நம்ம இங்கே என்னடா நம்மளும் அந்த தொழிலாக பண்ணுறோம், நம்ம அந்த பிஸ்னஸாக பண்ணுறோம், இவங்க வந்து நம்மக்கிட்ட கேளு நம்மக்கிட்ட சொல்லு அப்படின்றாங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஃபீலிங். ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்மளை பார்த்துட்டோம் வீடியோவில், நீங்கள் தான் ஐடென்டிஃபை பண்ணி சொல்கிறப்ப நம்மளுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும். ஆனால் அதே செகண்ட் நீங்கள் எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள், எனக்கு கருணை காமிங்கன்றப்ப எனக்கு கொஞ்சம் அப்படி கஷ்டமாயிடும். என்னடா திடீர்னு இப்படி சொல்கிறாங்களே, நம்ம வந்து வேற மாதிரி நினச்சோம், நம்மளுக்கு ஒரு ஃபேன் இருக்குது, ஏதோ நம்மளையும் பார்க்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறப்ப ஒரு சந்தோஷமாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தா கொஞ்சம் இந்த அடுத்த செகண்ட் இந்த மாதிரி கேட்குறப்ப எனக்கு கொஞ்சம் கஷ்டமாயிடும். இப்போ இந்த மாதிரி வெளிப்படையாக பேசும்போது நம்ம வீட்டில் இருக்கிற ஆட்களும் பார்ப்பாங்க, நண்பர்கள் பார்ப்பாங்க, உறவினர்கள் பார்ப்பாங்க, எல்லாருமே பார்ப்பாங்க. அப்போ அது அவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்க? இது ஆக்சுவலி வந்து நான் வந்து என்னென்னா எங்கள் வீட்டில் வந்து நான் எதையுமே மறைக்க மாட்டேன். நான் பண்ண விஷயங்கள் தான். ஏன்னா இப்போ அப்போ பண்ண இல்லை, இந்த சொல்கிற விஷயங்கள்லாம் வீட்டில் ஷேர் பண்ண விஷயம், ஏற்கனவே ஷேர் பண்ண விஷயம். நான் இதெல்லாம் நடந்திருக்குன்னா அவங்க வந்து என்னை கம்முன்னு அக்செப்ட் பண்ணி ஏற்றுக்கிறாங்க. இதே நான் புதுசாக இப்போ ஏதோ புதுவெளியில் சொன்னால் யார் ஏற்றுக்குவாங்க? நான் எதையும் வீட்டில் மறைக்க மாட்டேன். சின்ன இடத்துல இங்கே பேசினா கூட நான் உடனே சொல்கிறேன். இப்போ ஒரு பொண்ணுக்கு மேலே இதெல்லாம் வீட்டில் சொல்லியிருக்கீங்கன்னா வீட்டில் ஆரம்பத்திலே இதெல்லாம் வேண்டாம், இந்த ஃபீல்டு செட் ஆகாது உனக்கு அப்படியெல்லாம் எதுவும் சொல்லிட்டு தானே இப்போ நான் அந்த ஃபீல்டு வாங்கணும்னு சொல்லி தான் அப்போ சொல்கிறேன். நான் அப்படியே சொல்லிட்டேன். பிகினிங்கே சொன்னதால தான் நான் கொஞ்சம் மாறிட்டேன். இந்த ஃபீல்டை விட்டு இப்போ ஹேர் ஸ்டைலிஷ், இந்த ஃபேஷன் ஸ்டைலிஷ் அந்த மாதிரியான இது பண்ணிட்டு இப்போ 15 வருஷமா அதில் இருந்தேன்றீங்க, நடக்கிறதெல்லாம் வீட்டில் சொல்லுவேன் அப்படின்றீங்க. அப்பவே கண்டிச்சிருப்பாங்களே இது வேண்டாம்? இல்லை, கண்டிச்சாங்க. திடீர்னு இப்போ நம்ம ஒரு ஃபீல்டை வந்து திடீர்னு தெரியாமல் வேற ஃபீல்டுக்கு மாற முடியாதுல்ல. இப்போ நான் ஒரு ஹேர் கற்றுக்கணும்னா அதுக்கு ஒரு டைம் எடுக்கும். ஒரு 5-6 வருஷம் ஆகும், ஒரு 3 வருஷம் 4 வருஷம் ஆகும். ஒரு பியூட்டி கற்றுக்கணும்னா, ஒரு மேக்கப் கற்றுக்கணும், அதுக்குன்னு டைம் இருக்குல்ல. அந்த ப்ராசஸ்லாம் முடியாதுக்கு நான் ட்ரெயின் ஆகணும். அதில் அப்படி ஆகக்குள்ள தான் நம்ம இந்த மாதிரி விஷயத்துக்கு நம்ம இதை விட முடியும். ஸோ நான் இருந்தேன், அப்போ கொஞ்சம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கொஞ்சமாக கம்மி பண்ணி இந்த ஃபீல்டுக்கு அப்படியே மாறி இப்போ செலிபிரிட்டி மேக்கப் ஆர்டிஸ்டாகவும் இருக்கீங்க. இப்போ இந்த பேட்டிகளுக்கு அப்புறம் உங்களை சந்திக்கக்கூடிய செலிபிரிட்டிஸ் ஆகட்டும், அவங்க என்னெல்லாம் சொல்றது உண்டு? இல்லை இந்த பேட்டியால் என்ன யாரும் வந்து இது வரைக்கும் கஸ்டமர் நிறைய பேர் சொல்கிறாங்க ட்ராப் பேக் ஆகிடும், யாரும் அது நெகட்டிவாக ஒரு பேக் ஃபயர் ஆகும். நெகட்டிவ் கிடையாது. நிறைய பேர் படித்த பீப்புள் எல்லாமே இது வந்து நீ தேவையான விஷயம் தான் சொல்கிறேன். இந்த சும்மா அறகுறையாக சுற்றிட்டு இருப்பாங்கள்ல, அவங்க தான் இது நான் வேணா அப்படி பேசுகிறான். அதேமாதிரி இந்த கிராமத்தில் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் இருப்பாங்கள்ல, அவங்க தான். மற்றபடி நிறைய சொன்னால் அதையும் என்னை சுற்றி இருப்பாங்களே ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்னு சொல்ல முடியாது, என்னை சுற்றி இருப்பாங்களே அவங்களாம் தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க. மற்ற வெளியில் எங்கே போனாலும் என்னை வந்து நல்லா தான் பார்க்குறாங்க, ஒரு செலிபிரிட்டி லெவல் தான் பார்க்குறாங்க. கண்டி ஏன் அப்படிலாம் பேசுகிற, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி நாட்டுக்கு தேவையான விஷயம் தான் இது. கன்ஃபார்மாக எல்லாருக்கும் ஒரு தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்ம இப்போ நினச்சிக்குவாங்க வெளிநாட்டில் தான் நடக்குது, இப்படி தான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு.
இங்கேயும் நடக்குது. நீ நீ வந்து தான் எனக்கு தெரியும் தம்பி. நீ வந்து தான் பார்த்துருக்கேன். நீ சொல்லி தான் தெரியும்னு எவ்வளோ பெரிய விஷயங்களால நான் பார்த்தேன். இதனால உங்களுடைய தொழிலுக்கு எந்த ஒரு எந்த என் பிரச்சனை? தொழிலுக்கு எந்த பாதிப்பும் கிடையாது. இப்பதான் நல்லாவே இருக்கு. இப்போ இப்ப நிறைய விஷயம் நம்ம பேசுவோம். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த நிலைமை இல்ல. ஆனா 10 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த விஷயம்லாம் நடந்துட்டு ஆமா. இருந்தது அப்படின்னீங்க. இன்னைக்கு பூதாகரம் ஆயிடுச்சு. நிறைய சோசியல் மீடியா இருக்கு, இன்ஸ்டா இருக்கு, என்னென்னமோ என்ன வேணா பேசலான்னு. இந்த பப் கலாச்சாரம் அப்படின்றது இன்னைக்கு எப்படி இருக்குன்னு பாக்குறீங்க? ரொம்பவே மோசமா தான் இருக்கு. பப் கலாச்சாரம்ன்றது வந்து கனெக்டிவிட்டி தான். அங்க கனெக்ட் பண்றது தான் அங்க வேலையே. ஸோ யாருக்கு யார் வேணாலும் கனெக்ட் பண்ணிக்கலாம். பப் அதுக்கு தான் இருக்கா? அதுக்கு ஒரு என்ஜாய்மெண்ட், சரக்கு, கனெக்டிவிட்டி அவ்வளோதான். அதுக்கு தான் இருக்கு. நான் நிறைய போன இடத்துல அப்படிதான் பார்க்குறேன். இல்ல நீங்க நான் சரி கேள்விப்பட்ட நீங்க வரைக்கும் போனீங்க பப்புக்கு எதுவும் போயிட்டு பாருங்க. வேற என்ன நடக்க போகுது? ஒரு ரிலாக்ஸேஷனுக்காக ரிலாக்ஸேஷன் போறீங்க, சரக்கு அடிப்பீங்க. அடுத்து என்ன நடக்கும்? வீட்டுக்கு வந்து வீட்டுக்கு வந்துருவீங்க. இல்ல நான் இல்லைங்க போறவங்க சொல்றேன். போறேங்க சொல்றாங்க. ஆனா எத்தனை பேர் நீங்க ஒரு கொஞ்சம் பீப்புள் நீங்க அனுப்பிச்சு பாருங்களேன். அவங்க என்ன பண்ணுவாங்க? சரக்கு அடிக்குவாங்க. அப்படியே வந்து கேர்ள்ஸ் எல்லாம் இருப்பாங்க. மைண்ட் மாறும். அப்படியே பேசுவாங்க. ஏன்னா நீ நார்மலா ஒரு இடத்துல போயிட்டு ஒரு கேர்ள்ஸ் கிட்ட நீங்க பேச முடியாது, மீட்டப் பார்க்க முடியாது. ஆனா அந்த பப் அந்த மாதிரி இடத்துல போனீங்கன்னா ஈஸியா ஹாய் அப்படி சொன்னா அவங்க ஈஸியா ஹாய் சொல்லுவாங்க. ஒரு ஹக் பண்ணிக்கலாமான்னு கேட்டா உடனே ஹக் பண்ணுவாங்க. நம்பர் ஷேர் பண்ணிக்கலாம் தாராளமான்னுவாங்க. ஸோ அங்க வந்து ஈஸியா போயிடுது அந்த கனெக்ட் ஆகுறதுக்கு. அது வந்து அதுதான் இப்ப நிறைய பேர் யூஸ் பண்ணிக்கிறாங்க. நிறைய இப்ப அதுல சொல்ல மாரி இந்த பப் அப்படின்னு எடுத்துக்கும்போது நிறைய ஆக்டிவிட்டீஸ் நடக்குது அப்படின்றதெல்லாம் சொல்றீங்க. எந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமாலாம் நடக்குது பப் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்? எக்ஸ்ட்ரீம்னா நிறைய பார்க்குறேன். கேர்ள்ஸ்லாம் நீங்களே பார்ப்பீங்க. பப்ல வந்து தண்ணி அடிச்சுட்டு போயிட்டு ஆக்சிடென்ட் பண்றது, இது பண்றது. ஒரு காருக்குள்ள இப்ப என்னன்னா, நான் சமீபமா கேள்விப்பட்டேன். ஒரு பொண்ண பிக்கப் பண்ணி போயிட்டு 4 பசங்க காருக்குள்ளேயே வச்சு சென்னை ஃபுல்லா அரவுண்ட் வச்சு உள்ளுக்குள்ளேயே செக்ஸ் வச்சு, அது வந்து அந்த மாரி கலாச்சார சீர்கேடுலாம் நெறைய நடக்குது. இப்போ வந்து ஒரு பொண்ணு ஒரு ஆணும் பிக்கனா ஒரு வீட்டுக்கோ, ஒரு இதுவோ போயிட்டு ஒரு ரூம் அப்படி இருக்கலாம். இப்ப நம்ப இதுக்கு இது புதுசு தானே. ஒரு காருக்குள்ள வச்சு அந்த சிட்டி ஃபுல்லா அவங்க செக்ஸ் வச்சுக்கிறாங்க. அது ஒரு வீடியோ எடுக்குறாங்க. இதெல்லாம் வந்து எதால பப்பால தான். இதெல்லாம் எங்க நடக்குது? பப்ல தான். பப்ல தான் மீட் ஆகுறாங்க. பப்ல தான் இந்த மாரி விஷயங்கள ஆரம்பிச்சு அவங்க கார் அது மேல போறாங்க. இப்ப நார்மலா மீட் பண்ற இடத்துல இந்த மாரிலாம் நடக்குது. இல்ல கார்ல நடக்கிற இன்சிடென்ட்ன்றது சென்னை சொல்றீங்க? சென்னையில நடந்த விஷயம் தான். ஓ. சென்னையில நடந்த விஷயம் தான். நீங்க நியூஸ்லாம் பார்த்துருக்கலாம். ம். அது காருக்குள்ளேயே வச்சு பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நம்மளுக்கு கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் வரும். நம்ம இந்த சைட்லாம் ஃப்ரெண்ட்ஸுங்க இருக்கிறதால இந்த மாதிரிலாம் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வரும். சோ இந்த அளவுக்கு மீடியாக்கள் தெரியாம நிறைய விஷயங்கள்லாம் நடக்குது. அதனால இதுல இருந்து இப்போ மொத்தமாவே வெளிய வந்துட்டீங்களா நீங்க? நம்ம வந்துட்டோம் அவ்வளோதான். நம்மளுக்கு அந்த மாதிரி லைஃப் தேவையில்ல. நம்மளுக்கான ஒரு லைஃப் இருக்குல்ல. அத பார்க்கலாம்னு சொல்லிட்டு நம்ம வந்தாச்சு. அப்ப இப்போ உங்களுடைய தொழில் வந்து நான் இப்போ வந்து நான் வந்து ஓனா வந்து நான் சலூன் ரன் பண்ணிட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லாம மிஸ்டர் மாப்பிள்ளைன்னு சொல்லிட்டு ஒரு ஃபேஷன் ஷோ. அந்த பேஜெண்ட்ட வந்து நான் ரன் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ இப்போ இதெல்லாம் நீங்க பேசுறதுனால மிரட்டல் வருது அப்படின்ற மாரி எல்லாம் இருக்கா? மிரட்டல்ன்றது கிடையாது ப்ரோ. யாருமே வந்து யாரும் சரியா பண்ணா அவங்க ப்ராப்பரா பண்ணா என்ன வந்து ஏன் மிரட்ட போறாங்க? ப்ராப்பரா கொஞ்சம் நெறைய பேர் பண்ணல. அதனால தான் எனக்கு இல்ல. ஸோ நான் பண்றது இல்ல. நான் அந்த அளவுக்கு எனக்கு யாரும் கேட்டது கிடையாது. இப்ப என்னதான் வந்து ஏன்னா நான் யாரும் தப்பா சொன்னதில்ல. நான் இந்த மசாஜ் சென்டர் தப்பா சொன்னதில்ல. இங்க நடக்குது அப்படின்னு சொல்லல. என் லைஃப்ல எனக்கு நடந்த விஷயங்கள தான் நான் ஷேர் பண்றேன். இந்த மசாஜ் சென்டர்ல இப்படி நடக்குது, அந்த மசாஜ் சென்டர்ல இப்படி நடக்குதுன்னு நான் சொல்லவே இல்ல. எனக்கு என்ன அனுபவங்கள், நான் பார்த்த விஷயங்கள், என்னால மறக்க முடியாத சில விஷயங்கள தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு வந்து யாரும் என்ன வந்து கேட்க முடியாது. ஏன்னா பர்சனலா நானும் தானே பாதிக்கப்பட்டிருக்கேன் அதுல. அப்போ வந்து யார் என்ன கேட்க போறா? இப்போ ஃபைனலா ஒரே ஒரு கேள்வி. இப்போ இவ்வளவு நேரம் நம்ம பேசினோம். நீங்க இந்த விஷயங்கள்லாம் போல்டா நிறைய வீடியோஸ் பார்க்குறோம் அப்படின்றதெல்லாம் தாண்டி ஆ, நிறைய கமெண்ட்ஸ் வருது. அதுல உங்களை நிஜமாவே ரொம்ப சங்கடப்படுத்தின கமெண்ட்ஸ் அப்படின்றதெல்லாம் உண்டா? ஏன்னா நீங்க ஒரு பர்பஸோட பேசுறேன்றீங்க. ஆனா அதெல்லாம் இல்ல இப்படிதான் இனி என்ன இப்படிதான்னு பேசும்போது உங்களுக்கு வருத்தத்தை உண்டு பண்ணியிருக்கா அதெல்லாம்? இனியெல்லாம் வந்து இவன் சும்மா சொல்லுவாங்க, கதை அடிச்சிட்டு இருக்கான், படம் பார்த்துட்டு பேசுறான்னு. ஏன்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்களுக்கு நடக்கல. அவங்களுக்கு நடந்து இல்ல அவங்களுக்கான இது மாதிரி யாராவது ஃப்ரெண்ட் இருந்தா அவங்களுக்கு தெரியும். அவங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் நடந்த மாரி, பார்த்த மாரி அவங்களுக்கு அனுபவம் இல்ல பர்ட்டிகுலரா இந்த மாரி பேசுறது உண்மையாவே எனக்கு வருத்தத்தை உண்டு பண்ணுது அப்படின்னு. எனக்கு அந்த அளவுக்கு நான் உண்மையா சொல்றேன் கமெண்ட் நான் பார்க்க மாட்டேன் ப்ரோ. யாருன்னா சொல்லி தான் நான் கேட்பேன். ஏன்னா நம்ம அந்த அளவுக்கு நம்ம கமெண்ட் நம்ம படிச்சோன்னு வச்சுக்கோங்க, நம்ம இருக்கிற பீஸ்ஃபுல் லைஃப்பும் வாழ முடியாது. வரது இப்ப எவ்வளோ பெரிய ஆக்டர்ஸ் போட்டாலும் அவங்களுக்கும் வந்து நெகட்டிவ் கமெண்ட் வருது. பெரிய இது நார்மலா நீங்க போட்டு பாருங்களேன். ஒரு சோசியல் அவேர்னஸ் போட்டாலும் உங்களுக்கு வந்து நெகட்டிவ் கமெண்ட் வரும். யாருமே இந்த உலகத்துல வந்து இந்த காலகட்டத்துல யாரையும் நல்லதும் சொல்ல மாட்டாங்க, கெட்டதும் சொல்ல மாட்டாங்க. நம்ம வந்து கொஞ்சம் இதுவும் தவிர கொஞ்சம் கெட்டதா தான் சொல்லுவாங்க. ஸோ அத பார்த்துட்டு ஏன் நம்ம ரொம்ப இதுவாகும்னு சொல்லிட்டு நான் பார்க்க மாட்டேன். யாருன்னா சொன்னா கூட அத அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன். அத இக்னோர் பண்ணிடுவேன் அவ்வளோதான். இப்போ அவேர்னஸ்க்காக சொல்றேன் அப்படின்னு சொல்றீங்க. சொல்லும்போது இது வேண்டாம், இது தப்பு, இதுக்கெல்லாம் யாரும் போயிறாதீங்கன்றதையும் சொல்றீங்க. ஆனா இப்ப தெரியாதவங்களுக்கு இத அதே மாரி தெரியப்படுத்துறது நான் என்ன சொல்றேன்னா,
நான் இந்த மாதிரி பேசுறதால நிறைய பேருடைய பார்வை நான் ஒரு கால் பாய் மாரி நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் நான் கால் பாய் கிடையாது. ஓகேவா? நான் மசாஜ் தெரபிஸ்டாக இருந்து நடந்த விஷயம் தான் சொல்கிறேன். அப்போ போகல அங்கே வந்து நான் சில பசங்களை பார்ப்பேன்ல, இந்த கால் பாய் ஒர்க் பண்ண பசங்க, அந்த கதையை தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். நான் ஒரு கால் பாய் கிடையாது. நான் அது மக்களுக்கு நான் தெளிவாக சொல்லிடுறேன். நான் கால் பாய்லாம் கிடையாது. எனக்கு வந்து நான் பார்த்த விஷயங்கள் அதை தான் நான் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன். என்கிட்ட அந்த கால் பாயாக ஒர்க் பண்ணுற பசங்க ஷேர் பண்ணுவாங்கல்ல, அந்த விஷயங்கள் தான். இந்த மசாஜுக்கு அது கொஞ்சம் கனெக்டிவிட்டி உண்டு. ஸோ அவ்வளோதான். ஆனா நீங்க அனுபவமா இப்போ நான் பார்த்தது சொல்றேன்னு சொல்லும்போது, இப்போ நீங்க தான் அது சம்பந்தப்பட்ட நபர்ல எடுத்துக்குவாங்க. அவர் ஒரு கால் பாய் தான். அவங்க எடுத்துக்கிறவங்க எப்படி வேணால் எடுத்துக்கிட்டேன். ஓகேவா? நம்மளுக்கு தெரியும், நம்ம மனசாட்சிக்கு தெரியும். நம்ம என்ன பண்ணோம் ஏதுன்னு சொல்லிட்டு. நம்மள தான் சொல்கிறோமா இல்லை அடுத்தவங்க சொல்கிறோமா? ஸோ எடுத்துக்கிறவங்க எப்படி வேணாலும் சொல்லுவாங்க. நீங்கள் தான் இப்போ நிறைய வீடியோஸ் வருது. நீங்கள் வந்து நீங்கள் தான் நடிச்சிங்கன்னா நான் இல்லை அப்படின்னுறாங்க. அவ்வளோதான். அவங்க வந்து எப்படி எடுத்துக்கிறாங்களோ அது அவங்களுடைய இதுதான். சொன்ன மாதிரி இப்போ அவேர்னஸ்க்காக இதெல்லாம் நான் பேசுறேன், ஒரு புரிதல் இருக்கட்டும், ஒரு விழிப்புணர்வுக்காக அப்படின்னுலாம் சொல்லும்போது, இப்ப தெரியாதவங்களுக்கு இந்த விஷயம் தெரியதான் போகுது. இப்ப பேசும்போது புதுசா இதை பாக்குறோம், ஓ இப்படி எல்லாம் இருக்கா அப்படின்னு. இப்போ அவங்க இதை பார்த்து கெட்டு போயிருவாங்க அப்படின்றது ஏதாவது ஒரு உறுத்தல் அப்படின்றதெல்லாம் இருக்கா? ஆக்சுவலி நம்ம சொல்லனாலும் நிறைய பேர் கெட்டு தான் போயிருக்காங்க. நான் வந்து ஏன் சொல்ல வரேன்னா, எவ்வளோ பசங்க தெரியுமா எனக்கு மெசேஜ் பண்ணுறாங்க. நான் அந்த இடத்துல போனேன். ரீட்டா மசாஜ் சென்டரு, ரீட்டா வந்து எஸ்கார்ட் சர்வீஸ் சென்டர் இருக்குது. அதேமாரி சொல்லிட்டு இந்த மாதிரி நிறைய பேர் வந்து காசு கொடுத்து ஏமாறுறாங்க. ஸோ நான் இப்போ சொல்கிறேன்ல, அதுமாரி போகாதீங்க வராதீங்க. இது வந்து விழிப்புணர்வு தானே. இப்போ தெரியாதவங்களுக்கு அது தகவல் தானே. தகவல் தானே. எதுக்கு போகிறீங்க? ஆக முதல்ல இது என்னன்னே தெரியாம பசங்க எவ்வளோ காசு ஏன்னு இல்ல இதனால இப்போ இனியன் பேசினாரு, நான் இதுக்கப்புறம் தெரிஞ்சுக்கிட்டேன் இது என்னன்னு தேடுறேன். நிறைய பேர் எனக்கு சொல்லியிருக்காங்க. ப்ரோ உங்களால் நான் வந்து நீங்கள் சொன்னீங்க ப்ரோ, கரெக்ட் ப்ரோ, எனக்கு இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு என்கிட்ட எவ்வளோ பசங்க தேங்க்ஸ் சொல்லியிருக்காங்க. ப்ரோ நீங்கள் கரெக்டாக பேசியிருக்கீங்க, கரெக்டாகன்றீங்க. நான் நிறைய இடத்துல ஒரு பையனை 3 லட்சத்துக்கு மேலே இழந்திருக்கான். அவனுக்கு நான் சொல்லியிருக்கேன். அவனை திட்டியே விட்டேன். ஒரு டைம் ஓகே நீ வந்து ஏமாறுற, 2வது டைம் எதுக்கு? அப்போ தான் சொல்லிட்டேன். அவங்ககிட்ட ஒரு கரெக்டாக சொல்லி வச்சேன். இந்த மாதிரி எந்த இதுவும் கிடையாது, நீ எதுக்கும் ஏமாறாதுன்னு சொல்லிட்டு சொல்லி அவனை இது பண்ணிட்டேன். இப்போ இனியனால வந்து அவேர்னஸ் ஆன அதுலேருந்து மீண்டு வந்துட்டேன் அப்படின்ற பையனோட சொல்கிறீங்க. இப்போ இனியன் பேசுறதை பார்த்துட்டு நான் இதுக்குள்ளே போக நான் முயற்சி பண்ணேன், அப்படி யாரும் கெட்டு போயிடுவாங்கன்னு எதுவும் உங்களுக்கு சங்கடமா இருக்கு? கெட்டு போகலாம். இங்கே பாருங்க, இது ஆரம்ப காலம் எல்லாமே பண்ணிட்டு தான் இருக்காங்க. அவங்கவுங்க இதுக்கு அவங்கவுங்க பார்த்துக்கணும் ப்ரோ. நம்ம சொல்லியே ஒருத்தவங்க வந்து திருத்த வைக்க முடியாது. நம்ம சொல்லியே அவங்க வந்து மீள முடியாது. அவங்களுடைய மனசாட்சிக்கு இது நல்லதோ கெட்டதோ தேர்ந்தெடுக்கிறது அவங்கவுங்க சுயசார்பு. நம்ம சொல்லி யாரும் திருந்த போகிறது, நம்ம சொல்லி அவங்க யாரும் கெட போகிறதும் கிடையாது. அவங்களுடைய சுயசார்பு தான். ஸோ அப்போ வெறும் அவேர்னஸ் இதை எடுத்துக்கிறது. நல்லதாக எடுத்துக்கணும் அவங்க விஷயம், கெட்டதாக எடுத்துக்கணும் அவங்களோட விஷயம். பாப்புலாரிட்டிக்காக கிடையாது. நன்றி இனியன் முருகானந்தம். நிறைய விஷயங்களை பேசியிருக்கீங்க. ஏன்னா இப்போ இனியன் வந்து இப்போ இதெல்லாம் பேசுறாரு அப்படின்னா அவர் யார் பேசுறதுக்கு அப்படின்னு நிறைய கேள்விகள்லாம் இருந்தது. அந்த கேள்விகளுக்கெல்லாம் இது பதிலாக இருக்கும் அப்படின்னு நம்புறோம். நன்றி. Hola! Your dream vacation to Dubai starts from rupees 29,999 only with GT Holidays, South India's #1 travel brand.